வீடியோ இப்போ நம்ம பார்க்கலாம். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் என்ற கட்சி மாற்றதுக்கு அப்புறம் முதல் மாநாடு சென்னையில் உள்ள ராஜாஜி மண்டபத்தில் நடந்தது. காயிதே மில்லத் நீண்ட காலம் முஸ்லீம் லீக் கட்சி தலைவராக இருந்தார். இதோட இந்திய அரசியல் பற்றி சொல்லணும் அப்படின்னா 1945ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவராகவும் இருந்தார். 1948ஆம் ஆண்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1946 முதல் 52ஆம் ஆண்டு வரை பழைய சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்தார். 1952ஆம் ஆண்டு முதல் 58 ஆண்டாம் வரை டெல்லி மேல் சபை உறுப்பினராக பதவி வகித்தார். 1962, 67, 71 தேர்தல்களில் கேரளா மஞ்சேரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கும் சென்றார். 1967 நடைபெற்ற சென்னை மாநில சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை கைப்பற்ற முக்கிய பங்காற்றினார். காயிதே மில்லத்தில் மறைவுக்கு பின் தமிழக அரசு நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு காயிதே மில்லத் நாகப்பட்டினம் மாவட்டம் என்று பெயர் சூட்டியது.